சார் இன்னொன்னு நீங்க இப்போ பிஜேபியில இணைஞ்ச உடனே நீங்க சொன்ன கருத்தே சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறது இருந்தது சூசைட் பண்றதுக்கான சமம். பிஜேபி தமிழ்நாட்டில் நோட்டால் கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு அந்த கட்சியோடைய கூட்டணியில் நீங்க இணைகிறீங்க. இல்ல இல்ல அதாவது அவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சா? நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை, குறிப்பா இந்த நம்ம ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டம், ஸ்டெர்லைட் திட்டங்கள் எல்லாம் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தமிழ்நாட்டு மேல திணிச்சா என் வாழ்நாள் முழுவதும் அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால இப்ப அவங்களோட செல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னேன். இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஸ்டெர்லைட் திட்டத்திலேயோ அவங்க எந்தவித அழுத்தமும் கொடுக்கல. நீதிமன்றம் அதை இண்டிபெண்டா திருப்பி சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாயிகள்லாம் இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ மீத்தேன் திட்டத்துக்காகவோ போராட்டம் நடத்துற சூழ்நிலை இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டின் தேவைகளை புரிந்து கொண்டு